ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இடுக்கி மலையகத்திலே தேயிலை பயிரிடுவதற்காக சென்ற எங்களுடைய தமிழச்சி தண்ணியை கொதிக்க வைக்கிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும், மறந்துடாதீங்க. ஐசாருக்கும் தண்ணி, அந்த தண்ணி அவ கொதிக்க வைக்கிறதுக்கு என்ன வேணும்? 6 மணி நேரம் வேண்டும். உலகமெல்லாம் 8 மணி நேரம் வேலை சட்டம் இருக்கிறது. ஆனால் இடுக்கி மலையகத்திலே, தேவிகுளம், பீர்மேடு, உடுமஞ்சோலையிலே, தேயிலை காடுகளிலே எத்தனை மணி நேரம் வேலை? 8 மணி நேரம் வேலைன்னு சொல்லட்டும் தோழர் பினராயி விஜயன், சொல்லுங்க பாப்போம். எத்தனை மணி நேரம் வேலை? 12-13 மணி நேரம் வேலை. இன்னைக்கு உங்களுடைய தொழிலாளர் நலச்சட்டங்கள் எட்டி பார்க்காத இடம் எங்களுடைய தேவிகுளம், பீர்மேடு, உடுமஞ்சோலை இல்லையா? அப்ப நாம் என்ன சொல்றோம்? நாங்கள் அந்த மலையகத்திற்கு பிழைக்க போவில்லை. அங்கே எங்களுடைய முதுவான்கள் 600-700 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். எங்க பூமிக்கு தான் நாங்க போனோம். மதுரை மாவட்டம் பெரியகுளம் தாலுகாவுக்கு தான் நாங்க போனோம். ஆனா நீங்க எங்க வந்தீங்க? பெரியகுளம் தாலுகாவுக்கு தான் வந்தீங்க. எப்போ வந்தீங்க? 1950. அதற்கு 75 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாங்க மலையகத்திற்கு சென்று விட்டோம். அதான் வரலாறு. நீங்க வர்றதுக்கு 75 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்க என்ன செய்யறோம்? இடுக்கி மலையகத்திற்கு போயிட்டோம். அது எங்களுடைய பூமி. அதான் கேட்கிறோம். தேவிகுளம், பீர்மேடு, உடுமஞ்சோலையை பாண்டிச்சேரியை விட பெரிய பிரதேசம், லட்சத்தீவை விட பெரிய பரப்பளவு, அந்தமான் நிக்கோபாரை விட பெரிய ஏரியா, யூனியன் பிரதேச அந்தஸ்து கொடு என்று கேட்கிறோம். வேற வழி இல்லை. நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதை மத்திய ஆட்சி பகுதியாக அறிவிக்காமல் எங்களுக்கான, பச்சை தமிழர்களுக்கான வாழ்க்கை அங்கு இல்லை. நன்றி.